ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி கோதுமை ரவை உப்புமா பச்சை பட்டாணி போட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு அரை கப் இல்லைன்னா 1/4 கப்பு சுண்டல் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் செய்யும்போது நம்ம அந்த சுண்டலை ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு ஒரு 2 to 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கணும். நல்லா ஒரு 7-8 விசில் சவுண்டு விட்டுக்கணும். இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதை நல்லா மூடிட்டு நம்ம ப்ரெஷர் விட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த தண்ணியோடு அப்படியே எடுத்து வச்சிடணும். இப்போ ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். 2 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணிக்கணும். ஒரு கேரட்டை ஒரு கடித்து சாப்பிட்ற அளவுக்கு சின்ன சின்னதாக நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சியை துருவி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் சூடானதுமே கடுகு உளுந்து போட்டு நம்ம தாளிச்சுக்கணும். கருவேப்பிலையும் போட்டுக்கணும். இப்போ நம்ம பச்சை மிளகாய், வரமிளகாய் 2த்தையும் அதில் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா கேரட்டு, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போது இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு அந்த துருவி வச்சுருந்த இஞ்சியும் இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய தக்காளியுமே இதில் நம்ம போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும். தக்காளி மசியணும் நல்லா. ஸோ அது ஒரு பாதி மசிஞ்சதுக்கப்புறமா அது நல்லா கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம வேக வச்சுருந்த சுண்டல் இருக்குது இல்லைங்களா, அது அந்த தண்ணியோடய இதில் போட்டுட்டு நம்ம நல்லா கிளறிக்கணும். ஸோ அப்போ அந்த மசாலாவும் இதில் நல்லா இறங்கும், இந்த காரம் உப்பெல்லாம் அதில் இறங்கும். அது நல்லா நம்ம கிளறி விட்டு அந்த தண்ணி சுண்ணதுக்கப்புறமா 1 கிளாஸ் கோதுமை ரவை நான் எடுத்துருக்கிறேன். இப்போ 1 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போது நம்ம தண்ணியை 3 கிளாஸ் தண்ணி இதில் விட்டுட்டு நல்லா நம்ம கொதிக்க விடணும். அது கொதிக்கும் போதே நம்ம உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். காரம் பத்தலைன்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் இல்லைனா 2 பச்சை மிளகாய் கீரி இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு தேவையானது நீங்கள் போட்டுக்கணும். அது நல்லா கொதித்து வந்ததுமே இதுலேயே ஒரு அரை மூடி லெமனு நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் கோதுமை ரவையை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா கிளறினதுமே அது நல்லா தளன்னு கொதித்து வரும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுறணும். இடையில ஒரு தடவையோ 2 தடவையோ ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறமா 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா உபரியாகி நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சட்னி கூடயோ இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை ஊறுகாய் கூட நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். அந்த சுண்டலும் இருக்கிறதுனால உங்களுக்கு கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வேணும்னா இது கூட நீங்கள் கொஞ்சம் வேர்க்கடலையும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி. இந்த உப்புமா செய்யக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸு, மெத்தடு எல்லாமே இங்கே பின்னாடி நான் எல்லாம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே மாதிரி வரும் உங்களுக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.